ஒவ்வொரு தருணமும் நினைக்கும் போது மந்திரத்தாலேயோ தியானத்தாலேயோ புலம்பலாலேயோ கஷ்டத்தாலேயோ கண்ணீராலேயோ ஏதோ ஒரு இடத்துல 4 செவத்துக்குள்ள யார் கேட்ட போறா அப்படின்னு நீங்க புழுங்குறீங்கல்ல, அதை ஒருத்தன் கேட்கிறான். அதை கேட்டதோடைய பிரதிபலன் தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப நீங்க பேசுறத ஒருத்தன் கேட்கிறான், ஒருத்தன் கண்காணிக்கிறான். நீங்க அழுவுறத ஒருத்தன் கவனிக்கிறான். உங்களுக்கு தெரியல நம்மளோட துக்கத்துக்கு எவன்டா பொறுப்பு இருக்கிறது, யார் வழிகாட்டுவா, யார் பொறுப்பு இருக்க போறா? நம்ம குழந்தைக்கோ நமக்கோ இருக்கிற உடல்ல இருக்கிற சோர்வுலையோ இந்த வாழ்க்கையோட தத்துவத்திலிருந்து எப்படா விடுபட போறோம்? பக்கத்து வீட்லயே எழுத்த வீட்லயே ஒரு நாள் ஹெல்ப் கேட்கலாம், நண்பர்கள்ட்டே உறவினர்கிட்ட ஒரு நாள் ஹெல்ப் கேட்கலாம், 10 நாள் 1 மாசம் எப்படி உதவி கேட்க முடியும்? அப்ப தவிக்கிறீங்க. இதெல்லாம் யார் கேட்பா? கடவுளுக்கு கண்ணு இருக்கா? கடவுளுக்கு காது இருக்கான்னு? கடவுளுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இல்ல, கடவுளுக்கு உணர்வும் தன்மை இருக்கிறது.